ஞானிக்கும் சராசரி மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? சராசரி மனிதன் இந்த உலகியல் வாழ்க்கையிலே கிடைக்கும் புற இன்பங்கள் அனைத்தும் நிலையானது என்று நினைத்து கொண்டு அறவழியை மீறுகிறான். பொருளை சேர்க்கிறான், சம்பாதிக்கிறான், இன்பமாய் வாழுகிறான். ஆனால் இவை அனைத்தும் நிலையானவை அல்ல, என்றோ ஒரு நாள் அழிந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டவன் ஞானி. எனவே இந்த புறப்பற்றாகிய செல்வம், பணம், வீடு, காரு எல்லாம் புறப்பற்றாகியது. இது நிரந்தரமானது அல்ல. இறை இன்பம் எப்பொழுதும் நிரந்தரமானது என்று புரிந்து கொண்டான். எனவே தான் இறை பற்றிய சிந்தனையும் இறை பற்றிய பாடல்களையும் பாடி வருங்கால சந்ததியினர் உண்மையான இன்பத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தான். இதுதான் ஞானிக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். இதை புரிந்தவன்